நம்ம இன்றைக்கி 6வது வகுப்பில் இருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம வகுப்புகளில் 4 விஷயங்கள் பார்த்தோம். குர்ஆன் முன்னாடி நம்ம உணர்வுகளை தாழ பணிய செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அந்த குர்ஆனை அணுகணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கவனச்சிதறல் இல்லாமல் நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது நம்ம அடுத்தது என்ன அதில் நம்ம படிக்கிறோமோ கேட்குறோமோ அதை நம்ம செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னென்னா அந்த குர்ஆனை அணுகிறதுக்கு முன்னாடி ஷைத்தானுடைய தடையிலிருந்து இறைவனோட பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த 4ம் ஒரு சேர அமையணுன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மற்றொரு விஷயத்தை இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வார்த்தைக்குரிய மதிப்பை பற்றி இந்த இதில் பார்ப்போம். வார்த்தைக்குரிய மதிப்பு என்னென்னா, ஒரு வார்த்தையோட மதிப்பு என்னென்னா, அதை சொல்கிறவரோட மதிப்பை பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா அப்படிங்கிறது நம்ம அமையுது. அது எப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு மனிதர் சொல்கிறதுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே விஷயத்த சொன்னால் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு மன்னரோட செய்தியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நீதிபதியோட சொல்லாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொன்னோம்னா மக்களிடத்தில் அது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும். அந்த வார்த்தைக்கு அவங்களுடைய பதவியை கொண்டு, அவங்களுடைய அதிகாரத்தை கொண்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பாக அமைஞ்சிடும். அதே போல் தான் நம்ம இந்த குர்ஆனை அணுகிறதுக்கு முன்னாடி இது யார் சொல்கிறா, இது யாரிடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். அப்படி தான் அந்த உணர்ந்து தான் இந்த குர்ஆனை நம்ம அணுகணும். இது குர்ஆன் சாதாரண வார்த்தையாக கிடையவே கிடையாது. இது யார் அகிலத்தை படைச்சு அதை பராமரிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் சக்தியும் உடைய அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வேதம் அப்படின்னு நம்ம இதை அணுகணும்னா அப்படி அணுகும்போது தான் இந்த குர்ஆனுக்கு உரிய அந்த வார்த்தைக்கு உரிய மதிப்பு நம்மளிடத்துல நம்ம உள்ளத்தில் அதுக்குரிய மதிப்பு மரியாதையும் நமக்கு அந்த வார்த்தைக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம செயல்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது பயனுள்ளதாக அமையும். இந்த குர்ஆன் சாதாரண வார்த்தை இல்லை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு அல்லாஹ்வே தன்னோட திருமறையில் சொல்லி காட்டுறான். 32வது அத்தியாயத்தில் 2-3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை இவர் இட்டு கட்டிவிட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்களா? அவ்வாறில்லை. உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை முகம்மதே நீர் எச்சரிப்பதற்காகவும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் இது இறைவனிடமிருந்து உமக்கு வந்த உண்மை. இந்த குர்ஆன் அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம இந்த குர்ஆனை எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையில் எந்த ஒரு தவறும் இல்லாமல் அதை நம்ம இந்த குர்ஆனை நம்ம அணுகணும். இது கண்டிப்பாக இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லாமல் இது முழுமையாக நம்ம நம்பணும். இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி தான் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். இந்த குர்ஆன் நேர்வழி பெறுவதற்காக அனுப்பப்பட்ட இறைவனிடத்துலேருந்து நமக்கு வந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். நம்பி செயல்படுத்தணும் நம்ம. அதே போல் 69வது அத்தியாயம் 38லிருந்து 52வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் நான் தான் அருளினேன் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 39வது அத்தியாயத்தில் 38-39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததின் மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான்.
நம்மனா அதாவது மனித கண்ணால் பார்க்குற விஷயத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்கிறான். ஏன்னா நம் கண்களுக்கு தெரியாத பல படைப்புகளை வந்து அல்லாஹ் இந்த பூமியில் படைச்சி வச்சுருக்கான். அதனால் அந்த அந்த படைப்பினங்கள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இது மதிப்புக்குரிய தூதரின் கூற்றாகும், இது கவிஞரின் கூற்றும் அல்ல, குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது மதிப்பு மிக்க தூதரோட செய்தி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் சொல்கிறான், இது கவிஞர்களின் கூற்று அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குறைந்த மக்கள் தான் வந்து இதில் நம்பிக்கை கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கவிஞர்கள் கூற்றில் கூட பொய்கள் இருக்கும், இந்த குரானில் பொய் இல்லை அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஜோதிடரின் கூற்றும் அல்ல, குறைவாகவே படிப்பினை பெறுகின்றீர் அப்படிங்கிறான். ஜோசியத்தோட செய்தி கிடையாது, நீங்கள் குறைவாக தான் இதில் படிப்பினை பெறுங்க, இதில் படிப்பினை பெறுவதற்கான அனைத்து செய்திகளும் அதிகமாக இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது அப்படிங்கிறத 43வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் சொல்கிறான் அல்லாஹ், சில சொற்களை இவர் முகமது நம் மீது இட்டுக்கட்டியிருந்தால் வலது கையால் அவரை தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூதராக இருக்கக்கூடிய அவர் வந்து அவராக ஏதாவது ஒரு செய்தி சொல்லியிருந்தா அவரை வந்து நம்ம எப்படி பிடிப்போம், அவரை வலது கையால் அவரை வந்து நம்ம தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த குரானில் வந்து எந்த ஒரு இட்டுக்கட்டலும் இல்லை, எந்த ஒரு பொய்யான செய்தியும் இல்லை. நான் என்ன செய்தியை சொன்னோனோ அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்படி அவராக சொல்லியிருந்தால் அவரை வந்து நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். பின்னர் இவரது நாடி நரம்பை துண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் அந்த மாதிரி செஞ்சுருந்தா அவரோட நாடி நரம்பை நான் துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களில் எவரும் அவனை தண்டிப்பவர் அல்லர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, நான் தான் தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரை. இந்த அனைத்து விஷயங்களும் யார் இறைவனை அஞ்சுறாங்களோ அவங்களுக்கான அறிவுரை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களில் பொய்யென கருதுவோரும் உள்ளனர். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுறான், உங்களில் பொய்யென கருதுவோரும் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை யார் மறுக்கிறீங்க அவங்களையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது இறைவனை மறுப்போருக்கு நட்டமாகும். இது யாரெல்லாம் மறுக்கிறீங்களோ அவங்களுக்கு இது நட்டம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது உறுதியான உண்மை. எனவே மகத்தான உமது இறைவன் பெயரை துதிப்பீராக. அல்லாஹ் இந்த குர்ஆனை வந்து இது உண்மையான செய்தி, உறுதியான உண்மை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் அல்லாஹ் இது மேலும் சொல்லி காட்டுறான், எனவே மகத்தான உமது இறைவனை பெயரை துதிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை போற்றி புகழுங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் சொல்லி காட்டுறான். குர்ஆன் வந்து அல்லாஹுடைய வார்த்தை தான், இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி அல்லாஹ் தவறு இருந்திருந்தால் அந்த ரசுல்லா பொய் சொல்லியிருந்தா இதில் பிடிப்பான், தன்னோட வழக்கரத்தாலே அவர் தண்டிப்போம்னு சொல்லி அல்லாஹ் கண்டித்து சொல்கிறான். இது அல்லாஹுடைய வார்த்தைன்னு நம்ம முழுமையாக நம்பணும். அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த குர்ஆனில் அல்லாஹு சில இலக்கியங்கள் நடையோடையும் எந்த ஒரு முரண்பட்ட கருத்துக்களோடனும் அல்லாஹ் வந்து இதில் சொல்ல மாட்டான். அல்லாஹ் வந்து அவனுக்கே உரிய தனித்தன்மைகளோடு சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 33வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த மனிதனுக்குள்ளும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். மேலும் சொல்கிறான், உங்களின் மனைவியரில் யாரையும் தாயுடன் ஒப்பிடுகின்றீர்களோ அவர்களை உங்கள் தாயாக அவன் ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாயால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான், அவனே நேர்வழி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, எந்த மனிதர்களும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதில் நமக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, அல்லாஹ் என்ன நோக்கத்தை இதில் சொல்கிறான், இதில் என்ன சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கணும். 2 முரண்பட்ட கருத்துக்களை வந்து
அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் வந்து ஒரு மனிதனோட உள்ளத்தில் எப்படி 2 உள்ளங்கள் இருக்க முடியும் அப்படின்னு இதில் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அடுத்ததில் எப்படி சொல்கிறான், மனைவியை வந்து நீங்கள் தாயோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஒன்று வந்து உங்கள் உள்ளத்தில் மனைவினா மனைவியோட அந்தஸ்தில் தான் இருக்க முடியும், தாய்னா தாயோட அந்தஸ்தலத்தில் தான் இருக்க முடியும். எப்படி ஒரு மனைவி தாயாகவும் மனைவியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து கேட்குறான் பாருங்கள், உங்களை தாயோட நீங்கள் ஒப்பிடக்கூடாது. உங்கள் மனைவினா மனைவியோட அந்தஸ்தை கொடுங்க, தாயை வந்து தாயோட அந்தஸ்தில் கொடுங்க. எப்போதுமே உங்கள் மனைவி வந்து தாயாக மாட்டா அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை வந்து உங்கள் பிள்ளைங்கள ஆக்காதீங்க. அது அவங்க வந்து வளர்ப்பு பிள்ளைகள் தான். இன்னொருவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து எப்படி உங்களோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறீங்க. இது வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வளர்க்கப்படும் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதெல்லாம் உங்களுடைய வாய் வார்த்தைகள் தான் தவிர உங்களோட உள்ளத்தில் அது செயல்படாது. எப்படியா இருந்தாலும் அது வந்து உங்கள் உள்ளத்தில் வந்து இருக்காது. உங்கள் மனைவினா அது மனைவியாகத்தான் இருக்கணும். மனைவிக்குரிய அந்தஸ்தை மனைவிகிட்ட மட்டும்தான் நீங்கள் அடைய முடியும். மனைவியை வந்து தாயாக பார்க்க முடியாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஒருவரோட உள்ளத்தில் வந்து 2 முரண்பட்ட கருத்துக்கள் சேர்ந்து வந்து வாழவே இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம முக்கியமாக கருதக்கூடிய வார்த்தை என்னென்னா, அந்த அரபியில் பார்க்கும்போது ரஜிலீன் அப்படின்னு அல்லாஹ் ரஜிலீன்னா ஆண் அப்படின்னு சொல்கிறான். நிஷானா பெண்ணுன்னு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த மேலே எந்த மனிதர்களும் 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜிலின் அப்படின்னு ஆணை குறித்து சொல்கிறான். ஒரு ஆணுக்குள்ளே எப்படி 2 உள்ளம் ஏற்பட முடியும்? 2 உள்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் அல்லாஹ் நம்மளை ஏதோ ஒரு சிந்தனைக்குரிய செயலை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சமீப கால ஆராய்ச்சியில் வந்து இதை நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஆணோட உள்ளத்தில் வந்து 2 உள்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, பெண் கருவுற்று அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து இருக்க போகும்போது அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு உள்ளம் ஏற்படுதில்ல, அதுதான் வந்து அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். பெண் கருவுற போகும்போது அவள் குழந்தைக்கு ஒரு உள்ளம் ஏற்படும். அந்த உள்ளத்தை பற்றி தான் இங்கே வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்களே அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆணுக்கு வந்து 2 உள்ளம் இருக்காது. இந்த பெண்ணுக்கு தான் வந்து அது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் கருவுறும்போது தான் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் வந்து தன்னோட பாணியிலே அல்லாஹ் வந்து அதை சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய வசனங்களை வந்து நுணுக்கமாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் கவனிக்க போகும்போது நமக்கு வந்து அதில் வந்து பல செய்திகளும் அறிவுபூர்வமான செய்திகளும் அதில் நமக்கு இந்த குர்ஆனில் கிடைக்கிது. அதுபோல் இது அல்லாஹுடைய வார்த்தை தான், இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அல்லாஹுடைய வார்த்தை தாங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு உதாரணம் பார்த்தோம். 2ல் 143வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். இந்த குர்ஆனை வந்து ஒரு மலையின் மீது நம்ம இறக்கியிருந்தால் அந்த மலை வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தூளாக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். குர்ஆனை வந்து அந்த மலை மீது வச்சா அந்த மலை வந்து வெடித்து சிறந்துருமா? அதாவது ஒரு புத்தகமாகவோ ஒரு நூலாவோ கொண்டு போய் வச்சோம்னா அந்த குர்ஆன் வந்து அந்த மலை வந்து எந்த ஒரு மாற்றமும் அடையாது. ஆனால் அந்த மலை மீது அல்லாஹுடைய அச்சத்தால் அந்த மலை எப்படி வந்து தன்னோட இயல்பை வந்து மாற்றுதுன்னா, அல்லாஹுடைய வசனங்களை வந்து அந்த மலை மீது அல்லாஹ் இறக்குனா, அதாவது அல்லாஹுடைய
அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய உணர்தல், அல்லாஹ்வுடைய ஆற்றலை, பண்பை எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்குரிய வார்த்தை தான் இது, அல்லாஹ்வால் மட்டும்தான் இது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு அச்சப்பட்டு தான், அல்லாஹ்வுக்கு பயந்து தான், இறையச்சத்தின் அடிப்படையில் தான் அந்த மலை தூள் தூளாக ஆக்கப்படுது. வெறும் குரானா, அதாவது ஒரு வெறும் நூலாக, வெறும் புத்தகமாக இதை நம்ம பார்த்தோம்னா இந்த குரான் நமக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. இது சொல்லப்பட்ட அனைத்துமே இறைவனுடைய வார்த்தை தான், இறைவனால் மட்டும்தான் இந்த மாதிரி நுணுக்கங்களோடையும் சிந்தனையோடையும் நமக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய வசனங்களை அல்லாஹ் பல இடங்களில் அருளியிருக்கான். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வைது கால இப்ராஹிமு ரப்பி ஜஹல்ல ஹாதா பலதன் அமீனவ் வரிசுக அஹ்லில் மின் சமராத்தி மின் அமல மின்கும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி கால வமின் கப்ரி உம்மத்திஹி கலீலன் சும்ம தர்லுஹு இலா அதாபின் நாரி வபீஹிசத்தின் மசீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அரபியில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் தமிழில், இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக, இவ்வூராரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் கூறியபோது, என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகளை அளிப்போம், பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவோம், சேருமிடத்தில் அது மிகவும் கெட்டது என்று அவர் கூறினான். அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில், இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு துவா கேட்குறாங்க. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியை அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகளை அளிப்போம், பின்னர் அவர்களை நரக நெருப்பில் தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அது மிக கெட்டமிடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். இந்த வசனமும் அடுத்த வசனம் 14:35, வைது கால இப்ராஹிம ரப்பி ஜஅல ஹாதா பலத அமீனன் வஜ்னுப்னி வபனி இன்ன நஹ்வுதுல் அஸ்னம். இறைவா, இவ்வூரை அபயமளிப்பதாக ஆக்குவாயாக, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நினைவூற்றுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது 126ல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் பலது அப்படின்னு சொல்கிறான். இங்கே 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் பலத அப்படிங்கிறான். இந்த ரெண்டுக்கும் இடையே வரலாற்று செய்தியில் பின்னடக்கிய செய்தி எல்லாம் சொல்லி காட்டு. அது ரெண்டுத்துலேயும் உள்ள வித்தியாசங்களை நுணுக்கமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். அதை அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.